ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆயிருக்கு. உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ இஸ் அவைலபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. 24ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய 4 சேவால லக்கி டிப் மூலமா ஏதாவது ஒரு சேவாவுக்கு நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா மூலவரை ரொம்ப பக்கத்திலே போய் தரிசனம் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன்ல ட்ரை பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். ஆஃப்லைன்ல தினமுமே இருக்கு. நம்ம கவுண்டர்ஸ்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறது. பட் ஆன்லைன்ல நிறைய பேருக்கு கன்வீனியன்டா இருக்கும். அதனால எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட மொபைல்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட மொபைல்ல இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 லைன்ஸ் டாட் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு இருக்கும். அந்த மோட ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்ல நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த டிப்ல நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தோம்னா 180 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸ் படிச்சு பார்த்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம 2 பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு ஆளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். மொபைல்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு இந்த ஏஜ் காட்ட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எரர் வந்து இருந்தது. அதனால நான் சொன்ன அந்த மோடு வந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. இதுல பிளிக்ரீமோட நேம், ஏஜ், ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி போட்டோ ஐடியில நீங்க ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ரெண்டுல எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட ஐடி ப்ரூஃப் டீடைல்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு என்னென்ன சேவா வந்து இதுல இந்த எலக்ட்ரானிக் டிப்ல இருக்கோ அந்த சேவாவோட லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து தோமால சேவாவுக்கு நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா 220 ரூபா ஒரு பர்சனுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். காலையில 3:30 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள இந்த சேவா வந்து நடக்கும். 3 மணிக்கெல்லாம் நீங்க ரிப்போர்ட்டிங் ஆகணும். அர்ச்சனா இந்த சேவாவுக்கு நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா இதுக்கும் 220 ரூபா தான். 4:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் நடக்கும். 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் ஆகணும். அஷ்டதல பாத பத்மாராதனா இந்த சேவாவுக்கு மட்டும்தான் 1250 ரூபா ஒரு பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. 5:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் நடக்கும். 5 மணிக்கு ரிப்போர்ட் ஆகணும். சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் 120 ரூபா ஒரு பர்சனுக்கு 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நடக்கும். 2 மணிக்கெல்லாம் நீங்க ரிப்போர்ட் ஆகணும். இப்போ இந்த சைட்ல இருக்க இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டிசம்பர் மாசத்துக்கான எல்லா நாளுமே என்னன்னைக்கு இந்த சேவா நடக்குதோ அதோட டேட் எல்லாமே இருக்கும். இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சேவாவுக்கும் நீங்க செலக்ட் பண்ணி எல்லா டேஸுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 17ஆம் தேதியில இருந்து மார்கழி அப்படின்றனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணருக்கு தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு சுப்ரபாத சேவா வந்து இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணி ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளிக்ரீமோட டீடைல்ஸ், அவங்களோட ஆதார் நம்பர் இது எல்லாமே ஷோ ஆகும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்னன்னைக்கு நம்ம சேவா செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே கிரீன்ல காட்டும். இங்க வந்து இந்த கேப்சா வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இங்க வந்து ஆன்சர் 6 வரணும் அப்படின்னா நம்ம 4 கூட 2 பிளஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6 வரும். இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எலக்ட்ரானிக் சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஐடி வந்து கொடுத்துருவாங்க. நம்ம சப்மிட்டா இந்த சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மந்த் எல்லாம் சிஸ்டத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நான் வந்து மொபைல்ல தான் 2 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். இந்த டைம் சிஸ்டத்துல எந்த ப்ராப்ளமே இல்லை. எல்லா டேட்டுமே வந்து ஷோ ஆகுது. மொபைல்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெஸ்க்டாப் மோட் வந்து ஆன் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கிடைக்கிறவங்களுக்கு லக்கு தான். ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. செலக்ட் ஆனவங்க ஓட்டர் ஐடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் டிப்கான ரெஜிஸ்ட்ரேஷனோட அப்டேட். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மந்த்லி ஏன் சொல்றது அப்படின்னா புதுசா வர்றவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்றது. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.